இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ராகி கொழுக்கட்டை. இதில் எண்ணெய் அதிகமாக சேர்க்காம ஆவிலேயே நம்ம வேக வச்சு எடுக்க போகிறோம். இது உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இந்த ராகி கொழுக்கட்டை ரொம்ப சாஃப்டாக பிசுப்பே இல்லாமல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோ போட்டோன்னே நோட்டிஃபிகேஷன்ஸ் கரெக்டாக வந்துடும். கடாயில் 1 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்திருக்கேன். மாவு எடுக்கும்போது நல்லா சலிச்சிட்டு எடுத்துக்கோங்க. நம்ம இப்போ இந்த ராகி மாவை ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டவ் சிம் டு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். நம்ம வறுக்கும் போது ராகி மாவோட வாசம் நல்லா வர ஆரம்பிச்சிடும். அப்படி வரும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது பார்த்திங்கன்னா 4லிருந்து 5 நிமிஷத்துக்குள்ளே ரெடி ஆயிரும். இப்போ இதை பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இந்த மாவு ஆறணுங்கிறதெல்லாம் அவசியம் இல்லை. நம்ம அடுத்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு உளுந்தம் பருப்பு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் பாதி எடுத்துருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரே ஒரு பச்சை மிளகா சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்து நல்லா வணக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு. இப்போ நம்ம 1 கப் அளவுக்கு தண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். 1 கப் ராகி மாவுக்கு 1 கப் தண்ணி சரியாக இருக்கும். இப்போ இது கூட தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கல்லுப்பு தான் சேர்த்துருக்கேன். இந்த தண்ணி நல்லா கொதித்து வரட்டும். தண்ணி இது மாதிரி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறமா இது கூட 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துருக்கேன். அது கூடவே நம்ம வறுத்து வச்சுருக்கிற மாவையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஸ்டவ்வை சிம் பண்ணிவிட்டு இது மாதிரி 2 நிமிஷம் கலந்து விட்டாலே போதும். மாவு நல்லாவே வெந்துடும். 1 கப் ராகி மாவுக்கு 1 கப் தண்ணி சரியாக இருக்கும். அதுக்கு மேலே எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்க வேண்டாம். ராகி மாவு பார்த்திங்கன்னா இப்போ வெள்ளை கலரில் இருக்குது. இது நல்லா டார்க் கலராக ஆகணும். அப்போ தான் மாவு வெந்துருச்சுன்னு அர்த்தம். அது வரைக்கும் கலந்து விட்டுக்கலாம். இதுக்கு நம்ம தேங்காய் துருவலும் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா தேங்காவை சின்னதாக கட் பண்ணிவிட்டும் சேர்த்துக்கலாம். ஆப்ஷனல் தான். மாவு நல்லாவே வெந்துருச்சு. நல்லா டார்க் கலராக ஆயிடுச்சு. போதும், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். மாவை நம்ம கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் மாவு எல்லா பக்கமே ஈவனாக வேகும். மாவு நல்லா டார்க் கலர் ஆயிடுச்சு. போதும், இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். இந்த மாவு கை பொறுக்கிற சூடளவுக்கு வரட்டும். இப்போ ஒரு 10 நிமிஷம் போல் இருக்கும். மாவு கை பொறுக்கிற சூடளவுக்கு வந்துருச்சு. இப்போ இதை நம்ம கொழுக்கட்டையாக பிடிச்சிக்கலாம். இதில் நம்ம தாளித்து சேர்த்துருக்கனால பிசுப்பாக இருக்காது. ஒரு வேளை கையில் ஒட்டுச்சுன்னா கொஞ்சமாக கையில் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. இது மாதிரி கொழுக்கட்டை ஷேப்புக்கு கொண்டு வந்துடலாம். நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் விரிசல் விடாது. இது மாதிரி நம்ம கொழுக்கட்டை ஷேப்புக்கும் கொண்டு வரலாம். இல்லைன்னா சின்னதாக பால்ஸ் மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். செஞ்சு வச்சுக்கிற இந்த கொழுக்கட்டையை இட்லி தட்டில் வச்சுக்கலாம். இதே மாதிரி எல்லா கொழுக்கட்டையும் செஞ்சு வச்சுக்கலாம். நம்ம இதில் தேங்காய் பூ சேர்த்துருக்கனால கொழுக்கட்டை ஹார்டாக இருக்காது. ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும். எல்லா கொழுக்கட்டையும் செஞ்சு வச்சாச்சு. இது மாதிரி நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கொழுக்கட்டை செய்கிறதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. தண்ணி இது மாதிரி கொதிச்சா தான் கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக வரும். இப்போ நம்ம இட்லி தட்டை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதை மூடி வச்சிடலாம். இது மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் போல் இருக்கட்டும். பொதுவாகவே ராகி மாவு உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதுவும் இது மாதிரி ஆவியில் வேக வச்சு செய்யும்போது டபுள் பெனிஃபிட்டாக நம்மளுக்கு கிடைக்கும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பார்க்கலாம் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு. கொழுக்கட்டை நல்லாவே வெந்துருச்சு. உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். ராகி கொழுக்கட்டோட மனமும் சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். காமதேனு அக்ஷயத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.